டிசைன் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட கலரு. இது வந்து saree கலரு. அதனால் இதுக்கு வந்து எப்படி இந்த இதை வந்து கட் பண்ணி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ளவுஸோட அளவு. இப்போ அதை எடுத்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இது வந்து ஊட உள்ளது. இப்போ இந்த பக்கத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கு இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிடுவோம். எத்தனை இன்ச்சு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேங்க. அளவு கரெக்டாக மொத்தம் நான் 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து 10 அப்படியே மடித்து அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. 10 இன்ச்சியாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக அளவு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ 2 பக்கமும் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து ஊட இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப்பு. இது வந்து சென்ட்ரு. அதை கரெக்டாக ரெண்டையும் மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறோங்க. இந்த இடத்துல இதுதான் சென்ட்ரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து எத்தனை ஃப்ளீட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்குருவோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு கணக்கு பண்ணி வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த சென்ட்ரு வந்து நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க. இந்த சென்ட்ரு அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து எத்தனை ஃப்ளீட் வருது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறலாம். ஒவ்வொரு இன்ச்சு அளவு வந்து பார்த்து கணக்கு பண்ணிக்கிறங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளீட் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவு வைக்கிறேன் மடிக்கிறதுக்கு. எத்தனை வருதோ அத்தனை அப்படியே வந்து வச்சிடலாம். கரெக்டாக வருது. 1 2 3 4 5 வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இதை கரெக்டாக கணக்கு பண்ணிவிட்டு வச்சுக்கிறோங்க. இதை வந்து லாஸ்ட்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அது அப்படியே வந்து கரெக்டாக மடிச்சிருங்க. இதை வந்து கரெக்டாக ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி இங்கே வந்து முதல்ல நமக்கு சென்ட்ரு எதுவோ சென்ட்ருக்கு வந்து இந்த பீஸை வந்து மடிச்சிருங்க. கரெக்டாக நேர் பார்த்து இந்த பக்கம் எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த இருக்குல்ல இந்த ஃப்ளீட்டு அதை அப்படியே கணக்கு பண்ணி இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. எத்தனை மடிக்கணுமோ அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து மடிச்சுக்கிடுவோம். இப்போ அதை வந்து அந்த ஃப்ளீட் அந்த ப்ளைன் கிளாத்தை விட்டுட்டு இப்போ இதை வந்து மடிக்கலாம். இதை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கிறங்க. அந்த ஒரு மடிச்சிருக்க பாருங்க ஃபஸ்ட்டு இது அதை வந்து கரெக்டாக உள்ளர நீட்டாக அதை அப்படியே கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இதை வந்து இந்த ஊட இருக்கிறத விட்டுருங்க. ரெண்டாவது வந்து இதை கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணிடுங்க. அதை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குறங்க. இப்போ மூணாவது இங்கே இருக்குது பாருங்கள். இதை மடிச்சுட்டு இந்த பீஸை வந்து இங்கே கொண்டு வந்து கரெக்டாக வந்து சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து ஓட்டிடுவோம். இப்போ தையல் ஓட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதை வந்து இதில் சேர்த்துருங்க. கரெக்டாக அளவு பார்த்துட்டு இப்போ இந்த சென்ட்ரு கணக்கு பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அதில் கரெக்டாக இதில் கொண்டு வந்து அதையும் சேர்த்துருங்க. இந்த ஃப்ளீட்டையும் வந்து இதை உள்ளுக்குள்ளே உள்ளது அது அப்படியே வந்து கரெக்டாக அந்த பீஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இதை வந்து அப்படியே மடிச்சுட்டு இங்கே அப்போ சேர்த்து வந்து ஜாயின் போட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இதில் வந்து கரெக்டாக உள்ளர வந்து அந்த நம்ம சாண்டில் கலர் வந்து உள்ளே போயிடணும். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோம். அந்த இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு வந்து. இப்போ இதை வந்து கரெக்டாக அந்தந்த அளவுக்கு வந்து இதை வந்து அப்படியே மடிச்சுக்கிறோங்க. கரெக்டாக உள்ளர வந்து கையை விட்டு இந்த சென்டரை கணக்கு பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் சென்ட்ரு அப்படியே வந்து கரெக்டாக மடித்து இதில் அப்படியே தையல் போட்டுருவோம். இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து தையல் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக உள்ளர செட் பண்ணிக்கிறோங்க. அப்படியே அந்த அளவு போட்டிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து இதையும்
அதே மாதிரி இங்கே கொண்டு வந்துருங்க. அந்த கிளாத் ரெண்டையும் ஒன்றாக்கிடுங்க. அடுத்தது வந்து இந்த பீஸையும் வந்து நீட்டாக மடித்து அதில் கொண்டு வந்து அதில் வந்து சேர்த்துருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லைனிங் பீஸை வந்து இதில் வந்து இப்போ மேலே வச்சு தைச்சிருவோம். இப்போ இந்த பக்கம் பீஸ் தள்ளி இருக்கு பாருங்கள், அது அப்படியே கரெக்டாக இருக்கட்டும். அதை அப்படியே நம்ம தைச்சிட்டு வெட்டி விடுவோம். இப்போ இதை வந்து அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு தையல் வந்து அதில் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இதை வந்து நீட்டாக ஓட்டிக்கிடலாம். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி பாருங்கள், நீட்டாக வந்திருக்கும். இப்போ இதை வந்து சுற்றி வந்து ஓட்டிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பாருங்கள், நீட்டாக இந்த இது வந்து அழகாக உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதில் வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பைப்பிங் மாத்திரம் உங்களுக்கு வச்சு தரேன், வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கிளாத்து போடும்போது நமக்கு வந்து இப்படி தெரியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பட்டன் வைக்கலாம். நான் இதுக்கு வந்து இந்த சாண்டில் கலரில் வந்து பைப்பிங் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் அதை வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் தைக்கிறது அப்படியே பிரட்டிட்டு வச்சுட்டு தையல் போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து திருப்பி உள்ளர பிசு தெரியாமல் உள்ளர வந்து நீட்டாக வந்து அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பிடிச்சிருக்கிற அடுக்கு வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த உள்ளர போயிருக்கு. இந்த மாதிரி வரும். போடும்போது லைட்டாக வந்து இந்த இது டிசைன் வந்து வெளியில் தெரியும். இந்த உள்ள மடிப்பு மாத்திரம் கரெக்டாக இருக்கும். அதை வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணி விட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கலரில் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காண்டி இந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. வச்சது அப்படியே வந்து தையல் ஓட்டிடுங்க. பைப்பிங் மாதிரி வேணுனாலும் நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசுறு தெரியாமல் தான் அடிச்சிருக்கோம். அதனால் இதை வந்து அப்படியே வந்து இதில் தையல் போட வேண்டாம். அதை அப்படியே திருப்பிக்கிடுங்க. திருப்பிட்டு உள்ளர வந்து ஒரு தையல் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு தையல் வந்து அந்த கேப்பில் விழுகிற மாதிரி போட்டுருங்க. நூல் வந்து நான் வந்து உங்களுக்கு அடித்து தான் காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக மேட்சிங்காக நூல் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஒரு பட்டன் வேணும்னா தாராளமாக அதில் வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து இதில் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதில் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு பட்டன் வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்லீவு. இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் வந்து போட்டுட்டு இப்போ நான் எடுத்த மாதிரி அளவு எடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஸ்லீவ் வந்துடும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது போடுறதுக்கு. ஒரு தடவை 2 தடவை நம்ம தைச்சி பார்த்தோம்னா ஈஸியாக வந்து இதை வந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.